ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்போர்ட்டட் கலெக்ஷன் சீரிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 யூனிக்கான அழகான ஸ்ட்ரீட் ரேசர் பைக்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோல்டு கலர் இருக்குது, இன்னொன்று சில்வர் கலர் இருக்குது, தேர்ட் பைக் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து சாலிட் மெட்டல் பாடியில் செஞ்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வெறும் ஷோ பீஸ் மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அது என்னென்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கோல்டு கலர் பைக்குங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்கத்தில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து கோல்டு கலர் பைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு சைடு. நடுவில் வந்து இந்த என்ஜின் பே எல்லாம் யூனிக்காக அந்த என்ஜின் பேல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட சில்வர் ரேசர், சில்வர் கலர் பைக்கு. இதுலேயும் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹேண்டில் பார் மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வீலெல்லாம் ரொட்டேட் ஆகுது. இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவுக்கு என்ஜின் பே கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அந்த வைசர் ஆகட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் ஃபுல்லாகவே பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட்டிங் வீல்ஸோடு வந்துடுது. அதே மாதிரி ஹேண்டில் பார் மாதிரி ஒரு ஸ்னோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த வைசர் எல்லாமே பிளாக் வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக சாமிங்காக இருக்குது. நடுவில் அந்த என்ஜின் பே கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஜல்லி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கோட இன்னொரு யூட்டிலிட்டி இருக்குங்க. அது என்னென்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக வெறும் பைக் கிடையாது. இந்த பைக்கில் இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டிக் ஹேண்டில் பார் ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஹேண்டில் பார் ஸ்டிக் எப்படி புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக் ஆக்சுவலாக ஒரு லைட்டருங்க, ஒரு ஹை ப்ரெஷர் லைட்டர். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேம் தெரியுதுங்க, ப்ளூ கலர். அந்த ஃப்ளேம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக எரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் உள்ளே இன்டர்னலி மல்டி கலர் எல்இடிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்கும். பார்க்குறக்கே நைட் வந்து ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது தீர்ந்து போச்சுன்னா கேஸை ரீஃபில் பண்ணுறதுக்கு நாபும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி மெத்தட் தான். ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா அந்த எல்இடியோட பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டிக் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி இருக்குது. பட் ஆக்சிடென்ட்டில் பாக்கெட்டில் வச்சுருக்கும்போது தெரியாமல் அமுத்தி ஃப்ளேம் வந்து ஒர்க் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இந்த 3 பைக்குமே இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதா யாருக்காவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.